நாமத்துக்கு தோத்திரம். நான் திருவத்தூர்லேருந்து வர சுந்தரி. இந்த வருஷம் ஃபுல்லாக நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். என் பொண்ணு பைக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே போல் விண்ணப்பம் எழுதி கொடுத்தேன். என் பொண்ணு பைக்கு வாங்கிட்டா. அவளுக்கு உடல் நல்லா கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. அதையும் கர்த்தர் சுகப்படுத்தி கொடுத்துட்டார். கோடான கோடி நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மங்கள வார்த்தை ப்ரேயர் இந்த ஊழியம் எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் நிறைய பயன் உள்ளதாக இருக்குது. போன மாதம் என் பையனுக்கு மஞ்சள் காமாலை வந்தது. அதில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவன் சொல்லாமல் இருந்து தெரியாமல் ரொம்ப லிவரில் ரொம்ப பாதித்து கஷ்டப்பட்டோம். அப்போ நைட்டு ரொம்ப ஃபீவர் விடவே இல்லை, பயங்கரமாக ஃபீவராக இருந்துச்சு. டேப்லெட் கொடுத்தும் சரியாகலை. அப்புறம் 3 மணிக்கு ப்ரேயர் தொட்டு பார்த்தா பயங்கரமாக ஃபீவர் இருந்துச்சு. அப்போ நான் உடனே ப்ரேயர் பண்ணிவிட்டு அன்பரையும் பார்த்து வந்து சாட்சி சொல்கிறேன், ஏசப்பா இந்த காய்ச்சல் மறைஞ்சு போகணுன்னு சொன்னேன். ஒரு 5 நிமிஷத்தில் தலையிலேருந்து கை எடுக்கிறதுக்குள்ளே படிப்படியாக சரியாக போச்சு. கொடான கொடு நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். ஏன் கோரேசுக்கு திறந்தார் தெரியுமா? இவன் என் ஆலயத்தை கட்டுவான், ஆலயக்குரிய காரியங்களுக்கு இவன் முக்கியத்துவம் கொடுப்பான். எங்கெல்லாம் இவனுடைய இருதயத்தை நான் திருப்பணுமோ இது செய்யணும்னு சொன்னா அவன் சரியா திருப்புவான் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் அவனுக்கு வாசல்களை திறந்து செல்வங்களை கொடுத்து பெரிய செல்வ சீமானாகிய ராஜாவாய் மாற்றினார். அவன் ராஜாவானதுக்கு அப்புறம் அந்த கோரேசு சொல்லுகிற ஒரு காரியத்தை இப்ப பாருங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசனுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசனுடைய ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜாக்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமுக்கு தமக்கு ஆலயத்தை கட்டும்படிக்கு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவன் சொல்றான், பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களையும் எனக்கு தந்தருளினார். அப்படின்னா பூமியில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் ஆண்டவர் எனக்கு தந்தருளினார். எனவே எருசலேமிலே அவருக்கு ஆலயத்தை கட்டும்படிக்கு நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். ஒரு புறமார்க்கத்தில் உள்ள ராஜா சொல்லுகிறான், ஆண்டவருக்கு ஆலயம் கட்டும்படிக்கு நான் பணிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அவர் கொடுத்த செல்வங்களை ஆண்டவருடைய ஊழியத்தை கட்ட, ஆலயத்தை கட்ட நான் தீர்மானித்து விட்டேன். அவன் சொல்லுகிறான், உலகில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் எனக்கு அவர் தந்தருளி. கோரேசுடைய ஆவியை ஆண்டவர் ஏவினதினாலே கோரேசுக்குள்ளே காணப்பட்ட மனசாட்சி என்கிற ஆவி ஒன்றுமில்லாமல் இருந்த கோரேசை உயர்த்தி ராஜாக்கள் மத்தியிலே உட்கார வைத்து அழகு பார்த்த அந்த ராஜாதி ராஜாவுடைய ஆவி அவனுக்குள்ள இருந்தது. அந்த ஆவியை திருப்பினார், மனசாட்சியை ஆண்டவர் திருப்பினார். திருப்பி என்ன சொல்றார் ஆண்டவர்? எனக்காக நீ எருசலேமிலே ஆலயத்தை கட்ட வேண்டும். எஸ்ராவின் நாட்களிலே ஆலயத்தை கட்டுவதற்கு கோரேஸ் முன்னின்று காரியங்களை செய்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஆண்டவரை குறித்து அறியாத ஒரு புறமார்க்கத்தில் உள்ள ஒரு ராஜாவாகிய கோரேசே ஆண்டவர் அவனுக்கு சொன்னதன் நிமித்தம் எஸ்ராவின் நாட்களில் முழு தேவாலயத்தையும் கட்டுவதற்கு அவன் முன்னின்று காரியங்களை செய்தான். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அதை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். கோரேசுடைய இருதயத்தை ஏவன உடனே அவன் கண்டிஷனே பேசல, உடனடியாக ஆண்டவருடைய காரியத்தை இறங்கி செய்தான். தாவீதனுடைய நாட்களிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை பெரிய ராஜாவாக்கினதற்கு பிறகு தாவீதை நன்றி அறிந்த உள்ளத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், நான் குப்பையில கிடந்த என்ன கோபுரத்தில் ஏத்தி உட்கார வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, உமக்காக நான் ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டாமா? நம்மோடு கூட இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இன்னும் ஒரு சாதாரண வேலை கூட கிடைக்காம, வருமானம் இல்லாம, ஒரு வாடகை வீட்டில் கூட இருக்க முடியாம வேதனைப்படுகிற எவ்வளவு ஜனங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறார்கள். வழியோரங்களிலே போய் பாருங்கள், எத்தனை பேர் பஸ் ஸ்டாப்பில் படுத்து கிடக்கிறாங்க. ராத்திரி நேரத்திலே குளிர்ந்து போய் கிடக்கிற ஜனங்களை நீங்கள் பார்க்கவில்லையா?
எத்தனையோ பிள்ளைகள் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் இன்றைக்கும் ஹோட்டலில் இருந்து வெளியே எறிகிற எச்சி இலைகள் நாய்களோடு சண்டை போட்டு எடுத்து சாப்பிடுகிறதை நீங்கள் பார்க்கவில்லையா? ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வைக்கவில்லையே. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களா இருக்கிறவர்களை அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றும்படி என் இயேசு இன்றைக்கு வைராக்கியமாய் இறங்கி வருகிறார். அன்றைக்கு தாவீது ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே, ஒன்னும் இல்லாம குப்பையில கிடந்தனா ஆடு மேய்ச்சிட்டு இருந்த என்ன பெரிய ராஜாவாக்கினீர், உமக்கு நான் ஒரு தேவாலயத்தை கட்ட வேண்டும். ஆண்டவருக்கு ஒரு பெரிய தேவாலயத்தை கட்ட வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீ கட்ட வேண்டாம், உன் பிள்ளையாகிய சாலமோனுடைய நாட்களிலே அவன் கட்டுவான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உடனடியாக தாவீது சும்மா இருந்துடல. சரி, எங்க பிள்ளைதானே கட்டுவேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு, எனக்கு என்ன இருக்கு, நான் அப்படியே இருந்து விடுகிறேன் என்று அவன் சொல்லவில்லை. மாறாக என்ன செய்கிறான்? அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வெள்ளியையும் கோமேதக கற்களையும் மரவேலைக்கு மரத்தையும் தங்க வேலைக்கு தங்கத்தையும் எல்லா பொருள்களையும் சேகரிக்கிறான். கடைசியாக அவனுடைய பிள்ளையுடைய நாட்கள் வரும்பொழுது ஆலயத்தை கட்டுவதற்காக அந்த முயற்சிகள் எடுக்கும் பொழுது ஒரு நாள் அவன் ஆலயத்திலே பிரசங்கிக்கிறான். நமக்கு ஒரு தேவாலயம் வேண்டும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த தரிசனத்தின்படியே நான் நிறைய பொருட்களை அதற்காக சேகரித்து வைத்திருக்கிறேன், என் பிள்ளை அதை கட்டுவான். எனவே கர்த்தருடைய தேவாலயத்திற்கென்று நான் சேர்த்து வைத்திருக்கிற பொன்னையும் பொருளையும், அதுக்கு முன்னால் அந்த வசனம் எப்படி தொடங்குகிறது? என் தேவனுடைய ஆலயத்தின் மீது நான் வைத்திருக்கிற வாஞ்சையின் நிமித்தம், பிரியம், என் தேவனுடைய ஆலயத்தின் மீது நான் வைத்திருக்கிற பிரியத்தின் நிமித்தம், வாஞ்சையின் நிமித்தம், அன்பின் நிமித்தம், நேசத்தின் நிமித்தம், என் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நான் சேர்த்து வைத்திருக்கிற இந்த பொன்னையும் பொருளையும் செல்வங்களையும் தவிர கடைசி காலத்தில் எனக்கு உதவன்னு சொல்லி எனக்காக நான் சேர்த்து வைத்திருக்கிற பொன்னையும் பொருளையும் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கொடுக்கிறேன். அவனுக்கு தெரியும், கடைசி காலத்தில் எனக்கு உதவன்னு நான் வச்சிருக்கிறேன், கடைசி காலத்தில் எனக்கு உதவி செய்கிற எபினேசர் இருக்கிறார், இந்த பணம் எனக்கு உதவி செய்ய வேண்டாம், இது கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொடுப்போம், எனக்கென்று நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் கர்த்தருடைய ஆலயத்தின் மீது நான் வைத்திருக்கிற வாஞ்சை நிமித்தம் எனக்காக நான் வைத்திருக்கிற பொன்னையும் பொருளையும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கொடுக்கிறேன். ஆண்டவர் அவனை சாதாரண நிலைமையிலிருந்து உயர்ந்த நிலைமை கொண்டு வந்தார்னா அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிற தாவீது, ஆண்டவருக்கு பிரியமானதை நடப்பிக்கிற கோரேஸ். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் கோரேசுக்கு ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைச்சி இரும்பு தாழ்பாள்களை முறிச்சு ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களை அவனுக்கு கொடுத்தார். உனக்கும் அப்படி ஆண்டவர் வாசல்களை இன்றைக்கு திறக்கும்படி வந்திருக்கிறார். ஆனால் கோரேசுக்கு எப்படி ஆண்டவர் சொன்ன உடனடியாக, அவனுடைய ஆவியை ஏவி எழுப்பின உடனடியாக தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிறது போல செல்வங்களை ஆலய கட்டுமான பணிக்காக திருப்பினானோ, இன்றைக்கு திருப்ப ஒப்பு கொடுங்கள். உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார், அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் கார் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த நாட்களில் எங்கள் ஆஃபீஸில் அக்கௌண்டன்ட்டு நல்ல உண்மை முத்தமான ஒரு தம்பி, அவரும் அங்கே உள்ள மேனேஜர்ஸ், அவங்க ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. அதை என்னுடைய காதுகளில் வந்து பிள்ளைங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு வந்தது 60,000 ரூபா வருமானம், ஆனால் இவர் சர்ச்சு கட்டுறது டொனேஷன் எழுதின மட்டும் 1 லட்சம். இந்த மனுஷன் எங்கே பிழைக்க போகிறார்? ஆண்டவர் இன்றைக்கும் பிழைக்க வைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாட்களில் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அள்ளி கொடுத்து ஊழியங்களையும் ஆலயங்களையும் கட்டினோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எல்லா தொழிலையும் விட்டுட்டு என்னுடைய ஊழியத்திற்கு வா என்று சொன்ன பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஊழியத்திற்கு வந்திருக்கிறேன். நாங்கள் அன்றைக்கு விதைத்த அத்தனை விதைகளும் இன்றைக்கு 30, 60, 100 லட்சங்களும் கோடியுமாக ஆண்டவர் கொண்டு வந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியாத அந்த ரகசியம் எல்லாம். ஆமென். அது ஒரு நாள் முளைக்கும், முளைவிடும். ஆண்டவர் ஒருவருக்கும் கடனாளியா இருப்பதல்ல, ஆண்டவர் ஒருவருக்கும் கடனாளியா இருப்பதல்ல. இதற்கு பின்னணி பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வந்தது அத்தனையும் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக விதைத்துக் கொண்டிருந்தோம். அப்ப அந்த தம்பிங்க சொல்லுவாங்க, இதுவரைக்கும் கார் கம்பெனிக்கு ஒரு சொந்த இடம் கூட கிடையாது, வாடகை இடத்துல இருக்கிறோம். இவர் டொனேஷன் எழுதுனதெல்லாம் பார்த்தாச்சுன்னா சொந்தமாக ஒரு இடம் வாங்கியிருக்கலாமே. என் அன்பு தேவ பிள்ளைகள், இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இடத்த வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இடத்த வச்சு என்ன பண்ண போகிறீங்க? போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்ல, வரும்போது ஒன்றும் கொண்டு வர்றது இல்லை. நமக்கு தேவைதான், ஆனால் ஆண்டவருடைய ராஜ்ய விரிவாக்கத்திற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் முன்னணிக்கணும். நான் எல்லாம் சர்ச்சு கட்டுறதுக்காக வேண்டியெல்லாம் பல ஊர்களிலிருந்து எங்களுக்கு லெட்டர் வரும்.
அங்கே கிராமம் எங்கே இருக்குன்னே தெரியாது. இது பெயர் பிரஸ்தாபத்திற்கு நான் சொல்லலை, ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியாக நின்று சொல்கிறேன். அது எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனாலும் அது மேலே கையை வச்சு ஜெபிக்கும்போது நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், ஆண்டவரே, ஆண்டவருடைய வருகை மட்டும் இந்த தேவாலயத்தில் எங்கள் ஊழியத்தினுடைய பேரில் இல்லைன்னா எங்கள் குடும்பத்தினுடைய பேரில் என்னுடைய பிள்ளைகளுடைய பேரில் அங்கே ஒரு நிலக்காலு நின்றுதுன்னா அந்த நிலக்காலு ஆண்டவருடைய வருகை வரைக்கும் நான் செத்து போனாலும் என் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சந்ததி சந்தானத்திற்கும் பரலோகத்தை நோக்கி அந்த நிலைக்கால் பேசிக்கொண்டிருக்கும். கோரேசுடைய நாட்களில் பாருங்க, ஆண்டவருடைய இருதயத்தை ஏவி எழுப்பினார். இன்றைக்கு ஆண்டவர் அடைக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாசல்களை இன்றைக்கு திறக்கிறார். அது மட்டும் இல்ல, அவனுடைய வலதுகரத்தை பிடித்து நடத்தின ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருடைய வலதுகரத்தை பிடித்து ஆண்டவரே நடத்த போகிறார். ஏசாயா 45:14 சொல்லுகிறது, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியருடைய வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையருடைய வர்த்தக லாபமும் அநேக இடங்களை தாண்டி உன்னிடத்தில் வந்து உன்னுடையது ஆகும். ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவருக்கு பிரியமா நீங்க காரியங்களை செய்தீங்கன்னா தலைமுறை வரைக்கும் 1000 தலைமுறைக்கு கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு, அப்படின்னா கர்த்தரிடத்திலே பிரியமாயிருக்கிறவர்களுக்கு என்ற அர்த்தம், 1000 தலைமுறை வரைக்கும் அவர் இரக்கம் செய்வாராம். நான் திருநின்ற ஒரு பகுதியிலே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்றை திறந்து வைப்பதற்காக போனேன். 5 சகோதரர்கள், அவர்கள் அண்ணன் தம்பி 5 பேர். திருநின்ற ஊர் ஆவடி பகுதியில் அவருடைய ஸ்தாபனம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தாபனம். இப்போ புதிதாக அவங்க ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட், ஒரு 4 ஃப்ளோரில் பிரம்மாண்டமான ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. அதை திறந்து வைத்து ஜெபிக்கும்படிக்கு என்னை அழைத்திருந்தார்கள். நான் போயிருந்தேன். முதலாவது அவங்க வீட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் எல்லா பிள்ளைகளுக்காக அவருடைய குடும்பத்தாருக்காக ஜெபம் பண்ணிவிட்டு அதை திறந்து வைக்க அவங்க வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அண்ணன் தம்பி 5 பேர், அவருடைய மனைவிமார்கள், அவருடைய பிள்ளைகள், அதிலே ஒருத்தங்களுக்கு பேரப்பிள்ளையே இருக்குது. எல்லாரும் வந்து நின்று எனக்கு முன்பாக ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நல்ல கவனமாக கேளுங்க. ஆண்டவரிடத்தில் பிரியமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படி செல்வங்களையும் பொக்கிஷங்களையும் கோரேசுக்கு திறந்தது மாதிரி திறக்கிறாருன்னு பாருங்க. அந்த தாயினுடைய பெயரில் தான் அந்த சூப்பர் மார்க்கெட், அவங்களுடைய எல்லா பிஸ்னஸும் அந்த தாயினுடைய பேரில் தானே. அவங்க தாய்க்கு பேரை வச்சு சிஸ்டர் கன்சர்ன், பிரதர் கன்சர்ன் எல்லாமே அதை வச்சு தான் வச்சுருக்கிறாங்க. ஒரு பெரிய தொழிலதிபர் கூட்டம் அது. அப்போ நான் போய் நிற்கும் பொழுது அவருடைய 2வது சகோதரன் கண்ணீரோடு சில காரியங்களை சொன்னார். மூத்த சகோதரன் அந்த கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருந்தார். அழுதுகிட்டே காரியங்களை சொன்னார். என்னென்னா, இந்த நாட்களில் இவ்வளவு மகிமையான இந்த சூப்பர் மார்க்கெட்டை திறக்கும் பொழுது இதற்கு முதலும் முக்கியமான காரணமாக இருந்த என் தாய் இன்னைக்கு எங்கள் மத்தியில் இல்லை. நல்ல பூர்ண வயதில் தான் ஆண்டவர் எடுத்துக்கிட்டார், வயசானதுக்கு பிறகு தான் எடுத்துக்கிட்டாரு. ஆனாலும் இன்னைக்கு எங்கள் அம்மா எங்கள் முன்னால் இல்லையே. எங்கள் அம்மா இதெல்லாம் எதிர்பார்த்து தான் எங்களை வளர்த்து ஆளாக்குனாங்க என்று சொல்லி அந்த சகோதரன் தன்னுடைய சாட்சியை சுருக்கமாக சொன்னார். பல வருஷங்களுக்கு முன்பாக அவருடைய தாயார் ஊரில் உள்ள ஒரு சொத்தை விற்று மொத்தம் 5 பேருக்கு சேர்த்து 7500 ரூபாய் கொடுத்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கையில் கொடுத்துருக்கிறார்கள். 7500 கொடுத்து தொழில் பண்ண உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து அதே திருநின்ற ஒரு பகுதியில் ஒரு சின்ன மளிகை கடை ஸ்டார்ட் பண்ணாங்க முதலாவது. அதன் பிறகு படிப்படியான முன்னேற்றம். இப்போ அவங்க அந்த தாயாருடைய நாட்களிலே பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு ஆயில் ஸ்டோரு, நிறைய கடைங்க விதம் பக்கத்தில் நிறைய ஸ்டோர் அப்படி ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 5 சகோதரர்களும் ஒவ்வொரு கடையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்தது. அப்போ இந்த தாயார் ஒவ்வொரு நாளும் போய் என்ன பண்ணுவாங்களா, டெய்லி சாயங்காலம் போவாங்க. போயிட்டு ஒவ்வொரு கடையிலையும் போய் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்தில் போய் அன்னைக்கு நடந்த வியாபாரத்தினுடைய தசம பாகம் 10 ஒன்றை ஆண்டவருக்கு எடுத்து கொண்டு வந்து டெய்லி வாங்கிட்டு வந்துடுவாங்களாம். டெய்லி கலெக்ஷன். தாய் போகிறாங்க பாருங்க. அந்த வயதான தாயார் போய் நல்ல ஜெபிக்கிற தாயார், அவன் அழுதுகிட்டே சொல்கிறாரு, எங்கள் அம்மா இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு பெயரையும் புகழையும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்தாபனத்தை நாங்கள் பார்த்துருக்க முடியாது. எங்கள் அம்மா எங்கள் தொழிலுக்காகவே அழுது ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்க. இது எல்லாத்தையும் டெய்லி கலெக்ஷனை வாங்கிட்டு வந்து தனியாக வச்சுருவாங்க. ஒரு இடத்துல வச்சுட்டு ஆலய கட்டுகிற பணிக்கு மொத்தமாக கொடுப்பாங்களாம். ஒரே ஆளாக அவங்க போயிட்டு இத்தனை லட்சம் இந்த ஆலயத்தை கட்டுங்க, இத்தனை லட்சம் இந்த ஆலயத்தை கட்டுங்க, இங்கே மார்பிள் போடுங்க, இந்த கிரானைட் போடுங்க, எல்லா பணத்தையும் அந்த தாயார் வாங்கி பிள்ளைகளுக்காக தாய் கலெக்ட் பண்ணி தாயார் ஆலயங்களை கட்டி கொண்டிருந்தார்கள்.
அவனுடைய மரணம் கூட அந்த சகோதரன் அழுதுட்டு சொன்னார், நான் எந்த மருமகளுக்கும் எந்த பிள்ளைகளுக்கும் சிரமம் கொடுக்கக்கூடாது, நான் என்னுடைய காரியத்தை நானே செய்துட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய ஜீவனை எடுக்கணும். இப்போ நீங்கள் நல்லா வளர்ந்து ஆளாகியாச்சு, சொந்த வீடு வாசல் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாரையும் நான் பார்த்தாச்சு, இப்படி நான் சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இளைப்பாறணும், அதுதான் என்னுடைய விருப்பம் என்று அந்த தாய் சொன்னார்களாம். அதே போல் ஒரு நாள் திடீரென்று சின்ன இருதய பலவீனம் மாதிரி வந்துச்சு. அப்படியே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. அந்த உயிர் போனதே தெரியல. அவங்க கஷ்டப்படவோ கண்ணீர் விடவோ யாரும் அவங்களுக்கு பணி விடுச்சு ஒன்றுக்கு இடம் கொடுக்கல. கடைசி நாள் கூட அவர் மரிக்கிறதுக்கு முந்தின நாள் கூட அந்த பணங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி வாங்கி கொண்டு, இன்றைக்கெல்லாம் கோடிக்கணக்கில் வருமானம் இருக்குது, அதற்கும் அவர்கள் தசம பாகத்தை வாங்கி கொண்டு வந்து வச்சு ஆலயத்தை கட்டிக்கிறதுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு அடுத்த நாள் ஆயத்தப்பட்டு ஆண்டவர் அவர்களை ஆண்டவருடைய சமூகத்திலே சேர்த்து கொண்டார். கடைசியாக அவர் சொன்ன காரியம், பல வருஷங்களுக்கு முன்பாக எங்கள் அம்மா எங்கள் கையில் 7500 ரூபாய் கொடுத்தாங்க. ஏசப்பாவுக்கு அங்கே ரொம்ப பிரியமாக இருந்ததுனால அந்த 7500 ரூபா இன்றைக்கு 75 கோடி செல்வங்களை எங்களுக்கு தந்திருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்று சொன்னீர். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதற்கு பதிலாக எல்லாவற்றிலும் வீழ்ந்து கிடந்த நிலைமையில என் பிள்ளைகள் வந்திருக்கிறார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதற்கு பதிலாக எல்லாவற்றிலும் வீழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையிலே என் பிள்ளைகள் கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியிலே வந்திருக்கிறார்கள். என் பிள்ளைகளை ஒரு விசை நீர் கண்ணோக்கி பார். உமக்கு பிரியமான பிள்ளைகள் அல்லவா, உமக்கு பிரியமான நேசகுமாரத்தி அல்லவா ஆண்டவரே. என் பிள்ளைகள் மேல் நீர் பிரியம் வைத்தபடியினால் என் பிள்ளைகளுக்காக உம்முடைய ஜீவனையே இந்த பூமியிலே கொடுத்தீரே. மற்ற ஆசீர்வாதங்களை கொடுக்காமல் இருப்பீரோ? நம்பிக்கையோடு என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்களே, என் பிள்ளைகள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்களே. நம்பினவர்களை கைவிடாத தெய்வமே, கோரேசனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு புறமார்க்கத்தில் உள்ள ஒரு ராஜாவாய் இருந்தால் அவனுக்காக பூட்டப்படாத வாசல்களை திறந்த தெய்வமே, என் பிள்ளைகளுக்கு பூட்டப்படாத வேலை வாசல்கள் இன்றைக்கு திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட வருமானத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட கற்பங்கள் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு திறக்கப்படுவதாக. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். என் பிள்ளைகளுக்கு மூடாத வாசல்களை நீர் திறந்து தார். நிற்காத வருமானத்தை நீர் திறந்து தார். நிற்காத அபிஷேகத்தை என் பிள்ளைகளுக்கு நீர் திறந்து தார். நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.